கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய புதியல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் புதியல் நிகழ்ச்சியில் வெளிச்சத்தை பற்றி பார்த்தோம். இன்று சாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நமது ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உப்பு ஒரு ருசியை கொடுக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருள் அந்த ஒரு ருசி இல்லைன்னா அந்த தான் விரும்பி சாப்பிட மாட்டோம், அது பயனற்று போயிடும். அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் ருசி உள்ளவங்களாக இருக்கணும். நாம் ஒருவரும் மற்றவங்களுக்கு பயன்படணும். நாம் ருசி உள்ளவங்களாக இருக்கணும்னா, இப்போ பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்களா, அவங்கள ருசி உள்ளவங்களாக மாற்றுறது தாய் தப்பனுடைய கருத்தில் கடவுள் கொடுத்துருக்கார். முதல்ல கடவுள் கிருபை வேணும். அப்புறம் நமது பெற்றோர், அதாவது ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை ருசி உள்ள பிள்ளைகளாக மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்னு சொல்லக்கூடாது. சிறு வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாதுங்கிறத சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் என்னை பொறுத்த அளவில் என் தாயார் என் சிறு வயதிலேயே உணவு தருவாங்க, தந்துட்டு பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்க, ஒழுக்கம் உள்ளவனாக வாழணும் ஐயா, ஒழுக்கம் உள்ளவனாக வாழணும்பாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஒழுக்கம்னா என்னம்மா, அது பின்னால் உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அந்த ஒழுக்கம்னு சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்குது. அப்படியான ஏன் அதை சொல்கிறேன்னா, அன்னைக்கு அவங்க அம்மா என்னை வளர்த்ததுனால தான் நான் ஒரு ஆசிரியர் ஆகி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கே கலந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மூல காரணம் என்னுடைய அம்மா அப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர் ஏனோ தானோன்னு வளர்க்கக்கூடாது. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்காங்க. சில பிள்ளைகளை அன்போடு இது பண்ணதுக்கு இல்லாமல், ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைய நாட்களில் ஃபோன் வந்துருக்கு. அது அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனம். ஆனால் அதை சரியாக உபயோகிக்கலைன்னா அதனால் நிறைய கேடு இருக்குது. அதை அறியாமல் பெற்றோர் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை பழக்கிறாங்க. நான் ஒரு நாள் ஒரு ஆசிரியருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்னை விட நல்ல வசதி உள்ள ஆசிரியர். அவரை பார்க்க நான் என் நண்பனுமோ அவர் போயிருந்தோம். போயிருக்கும்போது அவர் வீட்டில் இருந்தார். பக்கத்தில் ஒரு பையன் கையில் விலை உயர்ந்த ஃபோனை வச்சுருந்தான். அப்போ சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன பையன் ஸ்கூலுக்கு போகல, அவன் போகல, அவனுக்கு உடலுக்கு நல்லா இல்லை, அவன் கையில் இருக்கிறது என்னென்ன, அது உங்களுக்கு தெரியலையா ஃபோன் அப்படின்னாரு. ஆமாம், இந்த வயசுலேயே இந்த ஃபோன் அவன் கொடுத்துருக்கல, அவன் என்ன ஆவான்னு. சார் அதை கொடுக்கலன்னா அவனை சமாளிக்க முடியாது, இப்போ அதை கொடுத்துட்டேன்னா அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னாரு. அதை சிந்திச்சு பாருங்கள். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கையிலேயே ஃபோனை கொடுத்துட்டார். அது ஒரு நல்ல படித்த ஆசிரியர், ஒரு பண்புள்ளவர், ஒரு பெரியவர். அவர் என்ன நினைக்கிறார், தன்னை துன்பப்படுத்தப்படாது, தனக்கு கஷ்டம் வரக்கூடாது. அப்படி இல்லை. அதே மாதிரி பெற்றோரும் அந்த உப்புக்குன்னு ஒரு குணம் உண்டு, அது கரைஞ்சிரும், அது கஷ்டத்தை அனுபவிக்கும். அதே மாதிரி பெற்றோர் கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிள்ளைகளை ருசி உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும், நல்ல ஆலோசனை சொல்லணும், நல்ல கல்வி கொடுக்கணும். இந்த காலத்தில் சின்ன வயசுலேயே தயவுசெய்து ஃபோனை கையில் கொடுக்காதீங்க. அந்த ஃபோனை உபயோகிக்கக்கூடிய ஒரு காலம் வரும், அன்னைக்கு கொடுங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலே கொடுத்து அவங்கள கெடுக்கிறதே நீங்கள் தான். அதை சிந்திச்சு பாருங்கள், செயல்படுங்க. சிலர் செல்ல பிள்ளைன்னு வளர்க்காங்க, அது பின்னால் அவங்க செல்ல பிள்ளை இல்லை, அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற பிள்ளையாக மாறிடும். அதுக்கு காரணமே நீங்கள் தான். அதனால் தயவுசெய்து பெற்றோர் பிள்ளைகளை ருசி உள்ள பிள்ளைங்களாக வளருங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள், ஒரு பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோன்னா ஆசிரியர்கள் ஏனோ தானே பாடம் நடத்தக்கூடாது. முதல்ல அவங்க முன்மாதிரியாக நடக்கணும். பள்ளி மாணவர்கள் ஆசிரியரை பின்பற்றுவாங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அதை முன்மாதிரியாக நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அந்த பையங்க இப்படி வருவான், வருங்காலத்தில் சிறந்தவனாக வருவான். ஆசிரியரை பையங்க பார்ப்பான். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு நாள் நான் 5ஆம் கிளாஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நல்ல நீட்டாக லாங்ஸ் போட்டு வந்தான். நல்லா இருக்குடா, வெரி குட் அப்படின்னேன். சார் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாங்க, இன்னும் பாருங்கள் சார்ண்ணா. என்னடா நல்லா இருக்குது என்னென்ன சார், அந்த கலரை பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் போட்டிருக்கான் எல்லோ பேண்ட். உங்களுக்கு தெரியுதா சார்ண்ணா. நான் அதுக்கு முந்தின வாரத்தில் ஒரு எல்லோ பேண்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி சட்டை எங்கள் அப்பாவை எடுக்க சொன்னேன் சார் அப்படின்னா. பாருங்கள் எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ பின்பற்றுது. அப்போ ஆசிரியர்கள் எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ சில ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டால் சிகரெட்டு குடிக்காங்க, அவங்களுக்கு தெரியாங்க வெளியாமல் நின்று குடிக்கணும். இல்லை, சிகரெட்டு குடிக்கிறத பார்த்தாலே அவர் ஆசிரியர் முன்மாதிரியாக இல்லை, அவர் உப்பு இல்லை, அவர் ஆசிரியருக்கே லாயக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னு சொன்னால் ஒரு பாடம் கொடுத்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த பையன் எப்படிப்பட்டவனா நல்லவனா வல்லவனா வாழ்வான். அதே மாதிரி அவர் தியாகம் பண்ணி ஆசிரியர்கள் அப்போ இது பண்ணாங்கன்னா வருங்காலத்தில் அந்த பையங்க எப்படி இருப்பான்? நல்லா இருப்பான், உங்களை நினைப்பான். அவன் வயதான காலத்திலும் சொல்லுவான். இப்போ சில ஆசிரியர்களை பற்றி சில மாணவர்கள் சொல்லுவாங்க, சார் உங்களை நான் அடிக்கடி நினைப்பேன் சாரும்பான். அந்த அளவுக்கு வாழணும். அதனால் பெற்றோரே, ஆசிரியர்களே, உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் பிள்ளைகளை உப்பாக்குங்க. நீங்கள் உப்பாயிருங்க. உப்பு இருந்ததுன்னா கரையும். தங்களை கஷ்டப்படுத்தணும், தங்களை தியாகம் பண்ணணும். நீங்கள் தியாகம் பண்ணி அப்படி செய்யும்போது, ஒரு பெற்றோர் தியாகம் பண்ணி பிள்ளைகளை வளர்க்கும்போது, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது அந்த பிள்ளைகள் சிறந்தவர்களாக வருவாங்க. அவங்க ருசி உள்ளவங்களாக வருவாங்க. அடுத்தாக்கில் இந்த உப்பு என்ன செய்யணும்? பாதுகாக்கும், பொருளை பாதுகாக்கும். அப்புறம் ஒவ்வொருவரும் அந்த எண்ணம் வரணும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் வாழணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு பெற்றோர்னு நினச்ச பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக வரணும்னு அவங்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்கணும். அதுக்கு யோசனை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது வருங்காலத்தில் அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைங்க வாழ்வாங்க. பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களை இப்படி நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுக்கணும். ஆசிரியருடைய கடமை இருக்குது. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்ந்தால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சிறு வயசுலேயே ஊட்டணும். அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க, வல்லவராக இருப்பாங்க, நல்லவராக வருவாங்க. ஆகையினால நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவராக இயேசு சொல்ல நம்ம ஒவ்வொருவரும் உப்பாக இருக்கணும். உப்பு மிகவும் ருசியை கொடுக்கும், பாதுகாப்பு கொள்ளணும்ல. அதே மாதிரி நாம் வாழ்ந்தால் நம்முடைய கடவுளுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். நம்ம அவர் தாங்குவார், நம்மளை ஏந்துவார், சுமப்பார், தப்பிப்பார், அவரே எல்லாம் பார்ப்பார். நம்ம அவருக்கு பிரியமாக நடந்து அவருடைய மோட்சத்துக்குரிய வாழ கர்த்தருக்கு உதவி செய்வராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, அன்று நீர் உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த அருமையான அந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லுகிறவர்களால் அல்ல, கேட்கிறவர்களாக இல்லை, அதன்படி நடந்து நாங்கள் ஒவ்வொரு உப்பாக வாழ்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்பட, நம்ம ஒரு ருசி உள்ள வாழ்க்கை வாழ, மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ நீரே எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.